வணக்கம் நண்பர்களே. அருண் வர்மா டைரக்ஷன்ல நிவின் பாலி, லிஜ்மல் ஜோஸ் அப்புறம் இவங்கெல்லாம் நடிச்சு வெளிவந்திருக்கிற பேபி கேர்ள் மலையாளம் படத்தோட ரிவ்யூ தான். இந்த படத்து மேல எனக்கு பெருசா எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஆனா இந்த படத்தோட டீசரோ இந்த படத்தோட அந்த விஷயங்கள்லாம் பாக்குறப்போ ரீசெண்டா தமிழ்ல டிஎன்ஏன்னு அதர்வா படம் ஒன்று வந்துச்சுல, ஒருவேளை அதோட ரீமேக்கோ எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு அந்த கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்தது. ஆனா அந்த படத்தோட ரீமேக் இல்லை. இருந்தாலும் ஓரளவுக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸா வந்துட்டு இருந்தது. நான் பாக்குறதுக்கு முன்னாடியே நான் நேற்று தான் பார்த்தேன். போய் படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஓப்பனிங்லயே ஸ்டோரிக்குள்ள போயிடுறாங்க. அதுல நிவின் பாலி ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்டெண்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்க பிறந்த 3 நாளான ஒரு குழந்தை அது கேர்ள் பேபி மிஸ்ஸிங். இப்போ உடனே இது ரொம்ப வைரல் ஆகி எல்லா இடத்துலயும் இந்த கேஸ் போய் போலீஸ்ல நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த குழந்தைய கடத்தினவங்க வெளியே ஒரு பையில அந்த பர்தாலாம் போட்டுட்டு அந்த கொலையை எடுத்துட்டு போறது அங்கங்க சிசிடிவில பாக்குறாங்க, போலீஸ்லாம் ட்ரேஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் யார் அந்த குழந்தைய கடத்தினா, திரும்ப அந்த குழந்தைய பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சாங்களா, இதுல நிவின் பாலி என்ன பண்ணாரு, போலீஸ் என்ன பண்ணாங்க, கடத்தினவங்களுக்கு என்ன இன்டென்ஷன், அந்த குழந்தை அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறதான் மிச்ச படத்தோட கதை. இந்த படத்தோட கதை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா கொண்டு போக அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணி என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். மொத்தத்துல இவங்க இதுக்கு முன்னாடி பண்ண டிராஃபிக் அப்படிங்கிற படம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதை கம்பேர் பண்ணி தான் இந்த படம் எல்லாருமே பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு. அதை கம்பேர் பண்ணா அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசென்டான அந்த ஒரு ரேஞ்சில் போற மாதிரி தான் நிறைய இடத்துல போயிடுச்சு. இந்த அமல் டேவிஸ், எனக்கு அவரோட எக்ஸாக்ட் பேர் தெரியல, அமல் டேவிஸ் கேரக்டர்ல இருக்கிறவர்ல அவர் படத்துல நல்லா நடிச்சிருந்தது. அவருக்கு தான் நிறைய ஸ்கோப் இருந்த படத்துல இருந்தாரு. நிவின் பாலி ஓரளவுக்கு டீசென்டா நடிச்சிருந்தாங்க. லிஜ்மல் ஜோஸும் ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த படத்துல பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா அங்கங்க சின்ன 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 ட்விஸ்டுகளும் இந்த படத்துல எப்படியும் ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு போனாலும் ஓரளவுக்கு விறுவிறுப்பு கொண்டு வந்தும் எங்கேயும் பெருசா இந்த பாட்டெல்லாம் போட்டு தேவையில்லாம ட்ராக் பண்ணாம அன்வான்ட் சென்டிமெண்ட் ட்ராமா இதெல்லாம் போடாம ஓரளவுக்கு மேக்சிமம் நீட்டா முடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த படம். பட் இதுல ஃபிளாஸ் நெகட்டிவ்ஸ் இதெல்லாம் பார்த்தா நிறைய இடத்துல லாஜிக் மிஸ்டேக்ஸ் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கு. சீனுக்கு சீனு இவங்க வச்சுன்னு சுத்திட்டே இருக்கிறாங்க. என்ன எதுக்கு பண்றாங்க, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரிலாம் ரொம்ப நிறைய சீன்ஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கே தெரியும், இந்த படத்துல ஸ்பெசிஃபிக்கா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு குழந்தைய காணாம போயிடுச்சு. அங்க ஒரு நமக்கு அந்த சீன்ல அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் அவங்க ஒரு ஏஜையும் அதுல அந்த ஹஸ்பண்ட் அந்த பையனோட கேரக்டரையும் பாக்குறப்பவே அவன் மேல ஒரு ஸ்லைட்டா அப்பவே ஒரு டவுட் வந்துருச்சு. சஸ்பெக்ட் ஈஸியா அந்த ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா மேபி ஸ்பாய்லர் இருக்கலாம். இன்கேஸ் இந்த படத்தை நான் ஸ்பாய்லர் இல்லாம பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேபி லைட்டா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லா கொஞ்சம் ஊத்துற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கடத்திட்டு போறாங்க. சிசிடிவில போலீஸ்காரங்க அங்கங்க பாத்துட்டு இருக்காங்க. ரோட்ல போற ஆட்டோல போறவங்க இந்த நியூஸே வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆனா அந்த குழந்தைய கடத்தினவங்க ரோட்ல பாத யாத்திரையா பைய தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இத்தனை பரதான் போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த பரதா தூக்கி போட்டு வேற பையன் மாத்திட்டு போறதெல்லாம் இல்ல. இங்கிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க. இந்த போலீஸ்காரங்க போறாங்க, சிசிடிவி பாக்குறாங்கன்றது இத்தனைக்கு ஓடி போய் பிடிச்சிருக்கலாம். ஒரு ஆட்டோல ஒரு டிரைவர் பாக்குறாங்க, அவங்க நினைச்சா வளைச்சு கொண்டு போய் பிடிச்சிருக்கலாம். இத்தனைக்கும் அந்த கடத்திட்டு போறவங்களோட அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே ஸ்டார்டிங்லயே தெரிஞ்சிருச்சு, அந்த சிசிடிவிலயோ இல்ல நமக்கு காட்டுறப்போவே தெரிஞ்சிருச்சு அது ஒரு ஆம்பளை தான். இவங்க 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அது ஆம்பளைங்கிறது ஏதோ பெரிய கண்டுபிடிச்சாங்க. அதை பாவீங்களா, இதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களான்ற மாதிரிதான் அந்த சீன்ல இருந்தது. அதுக்கப்புறம் இந்த நிவின் பாலி கேரக்டர் என்ன பண்ணுதுன்னே தெரியல. படத்துல ஆரம்பத்துல ஒரு மிஸ்கைடு தான் பண்ணாங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஃபாலோ பண்றாங்க தவிர ஒரு இடத்துல கடத்தினவங்களை பிடிக்க சான்ஸ் இருந்தும் அவங்க அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு போறாங்க. ஏதோ விறுவிறுப்பு கொடுக்கணும், சேசிங்ல இருக்கணுன்றதுக்காக அந்த சீன்ல வெச்சமா இருந்தது. அந்த மாதிரி ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் நிறைய இருந்தது. அதே மாதிரி ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு இடத்துல போறாங்க. அங்க ஒரு சிசிடிவி கேமரா கூட அங்க இல்ல, அந்த மாதிரின்றதை ஒத்துக்க முடியல. இத்தனைக்கும் போலீஸ் ஒரு இடத்துல போய் நிவின் பாலி ஒரு குழந்தைய காமிச்சதும் ஒரு பையன் காமிச்சதும் அங்க ஒரு குழந்தை ஒரு அம்மா வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த குழந்தைய உடனே பிடிங்கிட்டு வந்துடுறாரு. அங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு தெரியும் அந்த குழந்தை இல்லைன்னு. அது எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அமல் டேவிஸ் ஒரு இடத்துல இந்த குழந்தைய கடத்தினாகட்டும், ஏன்னா ஹஸ்பண்ட் அவங்க எல்லாத்தையும் ஜஸ்ட் லைக் தட்னு வெளியே விட்டுறாங்க. என்னதான் குழந்தைய காணாம போனாலும் இவங்கள போலீஸ் இந்த விஷயத்துல கண்டபடிக்கு கார் எடுத்துன்னு சுத்திட்டே இருக்காங்க தவிர பெருசா எந்த ஒரு கண்டுபிடிச்சாங்கன்ற மாதிரி இல்லை. அதே மாதிரி ஒரு காலனில சர்வைவல்ல அந்த எல்லா வீட்டையும் மானிட்டர் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு லொகேஷன் காமிச்சிருக்குன்றத ஒருத்தன் அசால்ட்டா அந்த ஏரியாக்குள்ளேயே
யார் அமல் டேவிஸ் தான் அந்த ஏரியாக்குள்ளேயே வந்து இத்தனைக்கும் அந்த கார் நல்லா பளிச்சுன்னு ரெட் கலர் தெரியற காரையே வந்து ஓட்டிக்கிட்டு வந்து அதே ஏரியால நிப்பாட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வரான். அங்க போலீஸ்காரங்க வந்துட்டே இருக்காங்க. இல்ல கண்ணு முன்னாடியே வச்சுக்கிட்டே இப்படிதாண்டா ஓடிட்டு இருப்பீங்களான்ற மாதிரி தான் நிறைய சீன்ஸ் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல இவர் வந்து சும்மா இந்த கட்சி அந்த ஒரு கையில ஒண்ணு மூடுற மாஸ்க் மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் அதை வச்சு மூடிக்கிட்டு மட்டுமே எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துல கூட தென்படலைன்ற அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அந்த கார் நம்பர் வச்சு இவங்க இந்த இடத்துலயும் டேஸ்ட் பண்ற மாதிரி தெரியல, சிசிடிவி எதுக்கு இருக்குன்ற மாதிரியும் தெரியல. நிறைய இடத்துல வந்து ஒரு கண்டினியூட்டி இல்லாம இப்போ ஒரு சீன்ல வந்து பாத்தீங்கன்னா காருக்குள்ள அந்த ரயில்வே ஸ்டேஷன் போற இடத்துல அவங்க வந்து நிஜமல் ஜோஸ் மயக்கம் போடுறாங்களா இல்ல எந்திரிக்கிறாங்களா என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவங்க எப்ப எந்திரிச்சு ட்ரெயின்ல போய் ஏறினாங்க, இவங்க வந்து அந்த இடத்துல இவங்க இறங்கி ஓடுறவன நிவின் பாலி அங்கங்க வந்து இத்தனைக்கும் நிவின் பாலியை வந்து இவங்க வந்து ஒரு ட்ராக்ல வச்சிருந்தாலும் நிவின் பாலி கண்ட இடத்துக்கு இஷ்டத்துக்கு பைக்கை சுத்திட்டு போயிட்டு இருக்காரு. திரும்ப அவங்களை எங்கேயாவது பார்த்தா போடின்னு போலீஸ்காரங்களே சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு ட்ரெயின்ல வந்து இவங்கள கொடுக்கறது இதெல்லாமே விஷயம்ல ஓகே தான். அவ்வளவு போலீஸ் அவ்வளவு பேர் வர்றாங்க, எல்லா இடத்துலயும் தேடுறாங்க, எல்லா இடத்துலயும் காமிக்கிறாங்க. வித்தின் ஒரு 2-1 மினிட்ஸ்ல அவ்வளவு எங்க ஹைட் ஆயிருக்குன்ற மாதிரி நிறைய இடத்துல எப்படா பண்ணிருக்க முடியும், எப்படா ஆயிருக்க முடியுன்ற மாதிரி நிறைய சீன்ஸ் எனக்கு இருந்தது. பட் ஓவராலா பார்த்தா ஓகே, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு ஓகே இப்போ நான் இந்த அளவுக்கு ரொம்ப லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஓரளவுக்கு டீசெண்டாக வாட்ச் இருந்தால் போகுதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒஸ்ட்டுன்ற அளவுக்குலாம் எனக்கு ஒன்றும் பெருசாக எங்கேயுமே தென்படலை. ஓரளவுக்கு எனக்கு டீசெண்டான வாட்சாக தான் இருந்தது. இன்கேஸ் தேட்டரில் பார்க்க முடியலனாலும் ஓடிடியில் வந்தாலும் மேபி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டாக வந்த சர்வமாயா அளவுக்கு ஒரு நிவின் பாலிக்கு இது கம்பேக்கா இல்லைன்னாலும் அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னாலும் இந்த படம் ஓரளவுக்கு வாட்ச் பண்ணலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் இந்த படத்தை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா, இல்லை நான் நோட் பண்ணாதது எனக்கு தெரியாதது இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நோட் பண்ண ஏதாவது லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லை குறைகள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். தேங்க்யூ.